ஸ்ரீ சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுடைய இரண்டாவது படைவீடாகிய குடுமியான் மலையை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். குடுமியான் மலை அப்படிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு குன்று. இந்த சுவாமிகள் வித்தியாசமாக அங்கே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிற உடனே அவர் ஒரு புகைப்பட கலைஞர், வந்த சுற்றுலா பயணி. இவரை ஃபோட்டோ எடுக்கிறார், டெவலப் பண்ணி பார்க்குறாரு. அவர் எடுத்த இடத்துல சுவாமிகள் அமர்ந்திருந்த அந்த மரம் தான் இருக்கே தவிர அவருடைய உருவம் இல்லை. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்ரீ சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுடைய 6 படைவீடுகளை பற்றியும் நாம் தொடர்ந்து சிந்திச்சிட்டு இருக்கோம். அதில் இப்போ இரண்டாவது படைவீடாகிய குடுமியான் மலையை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். குடுமியான் மலை அப்படிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு குன்று. அங்கே குன்றில் மேலே சிகாமணி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய அந்த திருக்கோவில் இருக்குது. அங்கே மேலே சமணர்களுடைய படுக்கையும் இன்றைக்கும் இருக்குது. அந்த இடத்துல கர்நாடக சங்கீதத்திற்கான நிறைய குறிப்புகள் இப்பொழுதும் இருக்குது. அதை இன்னும் முழுசாக ஆராய்ச்சி பண்ணி கூட முடிக்கப்படலை. இப்படியெல்லாம் நிறைய சிறப்புகள் இருக்கக்கூடிய குடுமியான் மலையினுடைய உச்சியில் ஒரு முருகன் திருக்கோவிலில் சுவாமிகள் அமர்ந்து தவம் பண்ணியிருக்காரு. இந்த உச்சியில் இருக்கக்கூடிய இந்த முருகன் கோவில் கிட்ட இவர் தவம் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே இருந்து பார்த்தால் அடுத்த படை வீடாகிய தாண்டீஸ்வரம் அவருக்கு தெரியும். அது கதையில் பின்னாடி வருது, நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ குடுமியான் மலையில் மேலே அந்த ஒரு மரத்தடியில் 2 கிளை பிரிகிற இடத்துல சுவாமிகள் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி தவம் பண்ணிட்டு இருக்கிற போது அந்த பக்கமாக ஒரு சுற்றுலா பயணி வந்தவர் அவர் கொஞ்சம் நாத்திக எண்ணம் உடையவர். இது என்ன இந்த மாதிரியெல்லாம் எல்லாரும் பெரிய அற்புதம் அதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். அவருக்கு நம்பிக்கை அதிகம் இல்லை, ஆன்மீக நம்பிக்கை. இந்த சுவாமிகள் வித்தியாசமாக அங்கே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிற உடனே அவர் ஒரு புகைப்பட கலைஞர், வந்த சுற்றுலா பயணி. இவரை ஃபோட்டோ எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறார். ஃபோட்டோ எடுக்கிறார். எடுத்துட்டு அங்கே இருந்து ஊருக்கு வந்து, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஊருங்கிறது விராலிமலை. விராலிமலைக்கு வந்து அங்கேருந்து அந்த ஃபோட்டோவை டெவலப் பண்ணுறாரு. அப்போல்லாம் ஃபிலிம் தானே உங்களுக்கு இருக்கும், அதில் டெவலப் பண்ணி பார்க்குறாரு. அவர் எடுத்த இடத்துல சுவாமிகள் அமர்ந்திருந்த அந்த மரம் தான் இருக்கே தவிர அவருடைய உருவம் இல்லை. இந்த ஃபோட்டோ எடுத்தவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி போகிறார். இவர் போகிற போது மறுபடியும் அதே மாதிரியே சுவாமி உட்கார்ந்து அதே நிஷ்டையில் தான் இருக்கார். மறுபடியும் அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்து அதை டெவலப் பண்ணி பார்த்தா மீண்டும் மரம் தான் இருக்கே தவிர இவருடைய உருவம் தெரியவே இல்லை. இந்த ஃபோட்டோ எடுத்த சுற்றுலா பயணி அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவர் சாதாரண மனிதன் இல்லை அப்படின்னு மீண்டும் திடுதிடுன்னு ஓடி போகிறாரு. 3வது முறையும் போனால் அப்போ சாமி கண்ணை மூடிட்டு தான் இருந்தார். இவர் போகும்போது சிரிச்சுட்டே கண்ணை திறந்துட்டு, என்னடா ஃபோட்டோ சரியாக வரலையா, அதில் என்னை தெரியலையா அப்படின்னு கேலியாக கேட்டிருக்கார். அப்போது அந்த வந்தவர் காலில் விழுந்துட்டார். சாமி, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் உங்களுடைய தோற்றம் வித்தியாசமாக இருக்கவும் நான் இது மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டேன், மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி என்னை ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டில்ல, இப்போ எடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ அதே மாதிரியே உட்கார்ந்துருக்காரு. அந்த பயணி ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அவருடைய உருவம் அந்த ஃபோட்டோவில் இப்போ தெரியுது. இப்படி ஒரு அற்புதத்தை குடுமியான் மலையில் சாமி பண்ணியிருக்கார். இதே மாதிரி அவர் இதுக்கு முன்னாடியும் ஒரு அற்புதம் பண்ணார். எங்கே அப்படின்னா, வாதிரிப்பட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல ஒரு மண்டபம். அங்கே அவருக்கு பிடிக்காத சில பேர் அவரை வெட்டி கொன்னுடணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு வர்றாங்க. அவர் இரவில் அந்த மண்டபத்தில் தான் தங்குவார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த வந்த கொலைகார கும்பல் வேகமாக இரவு நடுராத்திரிக்கு வர்றாங்க. சாமியை எப்படியும் வெட்டிடணும்னு கையில் நிறையா பெரிய பெரிய அருவா, கத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறாங்க. என்னென்னா, அங்கே சுவாமியினுடைய உடல் 9 துண்டாக தனித்தனியாக இருக்குது. பார்த்த நிமிஷத்தில் எல்லாரும் தெரிச்சு ஓடி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு சில மைல் தள்ளி போய் ஒரு பஸ் ஸ்டாப்பில், இது நடந்தது ஒரு அதிகாலை நேரம், அந்த பஸ் ஸ்டாப்பில் அதிகாலை நேரத்தில் டீ கடை திறந்துருப்பாங்கல்ல, அங்கே போய் எல்லாரும் மூச்சு இறைக்க அப்படியே விழுந்து புரண்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. அந்த டீ கடை பெஞ்சில் சாமி உக்காந்துட்டு, என்னடா பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்படி உக்காந்துருக்காருன்னு பயந்ததில் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் மனம் திருந்தி சாமி காலில் விழுந்துட்டு, என்ன சாமி நடந்ததுன்னு கேட்ட பொழுது அப்போ அவர் சொன்னார், இந்த 9 துண்டா என் உடம்பை பார்த்து தானே பயந்து
எங்கேருந்து வந்தீங்க? அதுக்கு பேரு நவகண்ட யோகம் அப்படின்னு பேரு. இந்த நவகண்ட யோகத்தை கலிகாலத்துல ஒரு சில சித்தர்கள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. வடலூர் வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் அதை செய்வாரு அப்படின்னு அன்பர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னும் ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். ஆனால் சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் அதை செஞ்சு அந்த எதிர்த்த கூட்டத்தையே தனக்கானவர்களாக மாற்றியிருக்கிறார். இப்படி அவருடைய அந்த அற்புதங்கள் நிறைய. இப்போ அவருடைய அந்த 2ஆம் படை வீடாகிய குடுமியான் மலையில அவர் உட்கார்ந்திருந்தார் இல்லையா, அந்த மரம் என்னன்னா அத்தி மரம். இந்த அத்தி மரம் அப்படிங்கிறத எப்ப கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அத்திவரதர் காஞ்சிபுரத்துல வந்தாருன்றதை நம்ம இப்ப சமீப காலம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அந்த அத்தி மரத்திற்கு அவ்வளவு பெரிய வலிமையும் சக்தியும் இருக்கிறது. அந்த மரத்தடியில இருந்துதான் அவர் இந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. இது குடுமியான் மலையில சுவாமிகள் செய்த அற்புத லீலைகள். இதற்கு அடுத்து அங்கே இருந்து அடுத்த தலத்தை, அடுத்த படை வீட்டை பார்த்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்படி பார்த்தபோது என்ன நடந்தது, அது எந்த படை வீடு, அங்க நடந்த அற்புதம் என்ன, அதை பற்றி தொடர்ந்து சிந்திக்கலாம்.